ராத்திரி ஃபுல்லா சாமி கும்பிட்டுட்டே படுப்பேன். காலைல 6 மணிக்கு எந்திரிச்சிடணும்னு. ஆனா, கண்டிப்பா அது நடக்காது. இன்னைக்கு 7 மணிக்கு தான் எந்திரிச்சேன். பின்னாடி கதவ தொறந்து பார்த்தா, கொடைக்கானல், ஊட்டியே தோத்துடும்ப்பா! அப்படி இருக்குது கிளைமேட்டு. ஆனா என்ன பண்ண, கூட ஒரு 10 நிமிஷம் கூட தூங்க முடியாது. எதுக்காக நம்ம இப்படி கிடந்து மாங்கு மாங்குன்னு உழைக்கிறோம்னு நமக்கே தெரியல. நாம படிக்கிறப்பவே நம்ம இப்படி உழைக்கல. ஆனா இப்ப பாருங்க எப்படி உழைக்க வேண்டியதா இருக்குன்னு. என்னோட மாமியாரு இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் தாங்க. எப்ப தேவைப்படுதோ அப்ப அது ஒர்க் ஆவாது. இதுதாங்க இதுல இருக்க பெரிய பிரச்சனையே. அட போங்கடா கேஸ்லயே பார்த்துக்கலான்ட்டு ஆஃப் பண்ணி போட்டாச்சு. இன்னைக்கு நிலக்கடலை சட்னி வைக்கணும்னு நிலக்கடலைலாம் வாங்கி வச்சிருந்தேன். காலையில எப்படியோ அறக்க பறக்க நம்மளுடைய ரெகுலர் டியூட்டியை முடிச்சுட்டேன். இன்னைக்கும் பூஸ்ட் தான். மழை டைம் வரைக்கும் பூஸ்ட் தான் ஊற்றி கொடுக்கணும். சாலட் பார்த்தீங்கன்னா கொண்டைக்கடலை சாலட், அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல். வேர்க்கடலை சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இட்லி கூட நிறைய ஊற்றி நம்ம சாப்பிடுவோம். இவங்க கம்மியாக தான் ஊற்றி சாப்பிடுவாங்க. இன்னைக்கு பருப்பு சாதம் தான் ஸ்பெஷல். கொஞ்சமா நெய் ஊற்றி பருப்பு சாதம், உருளைக்கிழங்கு பொரியல், எக்ஸ்ட்ராவா எக்கு. இதான் இன்னைக்கு மெனு பிளானு. ஆனா என்ன, இந்த குட்டி மடத்துக்கு எக்கு வேண்டாமா. ஏன்னா எக்கு கொண்டு போறனால அவ பேரோட சேர்த்து முட்டை முட்டைன்னு சொல்லி கூப்பிடுறாங்களாம் டெய்லி. ஆனா என்ன பண்ண, டாக்டர் கொண்டுட்டு போக சொல்லியிருக்காங்களே ஸ்கூல்ல, இதை கொஞ்சம் டீச்சர்ஸ் கண்டிச்சு வைங்க. இல்லைன்னா புரோட்டீனே கிடைக்காது குழந்தைங்களுக்கு. குழந்தைங்க அப்படியே முட்டையை வெறுத்துருவாங்க.